எங்கேயோ எம்எல்ஏக்கெலாம் தண்ணி அடித்து கூத்தடிச்சாங்க, எல்லாம் தெரிஞ்ச கதை தான். அது பெருசாக மக்கள் படலை, மீடியாவுக்கு பெருசாக படலை. அங்கே ஒரு நடிகை போயிட்டு வந்தாங்கன்னா அதுதான் பெருசாக. நடிகை போச்சா போகலையா, ரூபா வாங்கிச்சா வாங்கலையா, எனக்கு கேட்டுட்டு உலகம். அரசியல்வாதியே சொல்கிறாங்க நாங்கள் பெண்ணுக்கு போராடுறோம், பெண்ணுக்கு சமூகம் கொடுத்துன்னு சொல்கிற அரசியல்வாதியில் இந்த தமிழ் படத்தில் நடிகைகளை பார்த்தா ஐட்டங்கிறாங்க. இங்கே நிறையா பேர் டம்மி பீஸ் இருக்கிறதுனால தான் நிறைய பேர் ஆடிக்கிருக்காங்க. அந்த டம்மி பீஸ்லாம் அறுவாள் தூக்கி வச்சுங்களேன், திருப்பாச்சி அறுவாலை மாமனே உங்கள் நாடகம்லாம் விளைக்காதுங்க. எங்கே இந்த ஜாதி பொண்ணைத்தான் லவ் பண்ணணும், அதுக்கு எவ்வளோ சொத்து இருக்குது இது இருக்குன்னு பார்த்து லவ் பண்ணால் அது புனிதம் இல்லை, அது சாக்கடை. அது தளபதி படம் சூப்பர் ஸ்டார் படங்கிற கூட்டம் வருது வேறு, காடு வெட்டிக்கு வருது பற்றிலா. அதெல்லாம் ரசிகர் கூட்டம், இது உணர்வுபூர்வமான கூட்டம். அது புயலுக்கு அப்புறம் தெண்டல் அனுப்பியிருக்காங்க. அனைவருக்கும் வணக்கம். காடுவெட்டி பிரம்மாண்ட இசை வெளியீட்டு விழா. ஆக்சுவலி கமலாத்தரில் வந்து இசை வெளியீட்டு பட்டுக்கு பயப்படுவாங்க, ஏன்னா அதிகமாக கூட்டம் வராது அப்படின்னு கொஞ்சம் பயன்தான் போடுவாங்க. சில எஸ்டி வெளியீட்டுலாம் பார்த்துருக்கேன், கூட்டம் ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்போ ஏன்டா இங்கே ஏன்டா போட்டாங்க, கூட்டம் வரலையே அப்படிலாம் நினச்சிக்கிட்டோம். அப்படி நினச்சா வந்தேன். இங்கே பார்த்தா 5-6 மடங்கு இருக்குது, பெருங்கூட்டம். அதனால் இது வந்து ஒரு பிரம்மாண்ட இசை வெளியீட்டு விழா. அது தளபதி படம் சூப்பர் ஸ்டார் படங்கிற கூட்டம் வருது வேறு, காடு வெட்டிக்கு வருது பற்றிலா. அதெல்லாம் ரசிகர் கூட்டம், இது உணர்வுபூர்வமான கூட்டம். அது இந்த படத்தின் இயக்குனர் சோலை ஆறுமுகம். ஒரு வகையில் என்னோடய வழி வந்தவர் நினைக்கிறேன், என்னோடய வாரிசு தான் நினைக்கிறேன். ஏன்னா என்னோடய அசிஸ்டண்ட்டு நந்து அவர்கள், படவா இயக்குனர் நந்து, அவரோட சிஷியர் தான் சோலை ஆறுமுகம். அதனோட என்னோடய சிஷியர் தான் நீங்களும். ஆமாம், பேரை காப்பாற்றுங்க, காப்பாற்று. ரொம்ப கவர்மெண்ட் ஆள். டைட்டில் காட்டுன்னு வச்சுட்டு இவர் சோலைன்னு வச்சுட்டார், ஈக்குவல் பண்ணுறாராம். அது காடு வெட்டி இவர் சோலை ஆறுமுகம். பேரண்ட்ஸ் ஆயிடுச்சா? ஓகே ஓகே. நடிகர் பிரசாந்தோட அப்பா தியாகராஜன், அவர் ஆரம்ப காலத்தில் வெளிநாட்டில் நடிச்சிட்டு இருந்தார். மலையூர் மம்பட்டியான்னு ஒரு படம் மிகப்பெரிய ஹிட், அவர் கதை நடித்தார். அந்த படத்துக்கு அப்புறம் அவர் மிகப்பெரிய ஹீரோ ஆகிட்டார். அதுக்கப்புறம் நெப்போலியன், அவரும் ஆரம்ப காலகட்டத்தில் வெளிநாடு நடிச்சிருந்தார். சீவலப்பெரு பாண்டி, அதுக்கப்புறம் மிகப்பெரிய ஹீரோ அவர். அதே மாதிரி நம்ம அண்ணன் ஆர்கே சுரேஷ் நிறைய படம் உள்ள நடிச்சிருந்தார். இப்போ காடு வெட்டியில் கதாநாயகன். எப்படி மலையூர் மட்டியானுக்கு அப்புறம் தியாகராஜன் பெரிய ஹீரோவோ, சீவலப்பெரு பாண்டிக்கு அப்புறம் எப்படி நெப்போலியன் பெரிய ஹீரோவோ, இந்த காடு வெட்டிக்கு அப்புறம் மிகப்பெரிய ஹீரோ. என்னை பற்றி இந்த மாதிரி ஆட்கள் தான் ஒரு மார்க்கெட் உள்ள ஹீரோ வரணும். அப்படி வரும்போது தான் இந்த மாதிரி கதைகள் வரும். இந்த வியாபாரத்துக்காகவே ஹீரோகள் இருந்தாங்கன்னா அது கமர்ஷியலாக வெட்டு குத்து துப்பாக்கி சூடு இப்படி தான் போயிட்டுருக்கோம். யார் உணர்வுபூர்வம் படம் எடுக்கிறது, யார் சமுதாயத்துக்கு யார் படம் எடுக்கிறது? இந்த மாதிரி கதையை யாராவது ஹீரோ ஒத்துக்குவாங்களா? அப்போ இந்த மாதிரி கதையை ஒத்துக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும்னா நம்ம ஆர்கே சுரேஷ் மேலே ஆள் வந்து தான் ஒத்துக்க முடியும். இந்த மாதிரி படங்கள் இந்த காடு வெற்றி அடைய வேண்டும், வெற்றி அடைஞ்சே ஆக வேண்டும். அப்போ தான் ஒரு சமுதாய ஒரு சீர்திருத்த படம், சமுதாயத்தை ஒரு விழிப்புணர்வு படம், ஆர்கே சுரேஷ் மாதிரி ஒரு மனிதருக்கு ஒரு வெற்றி வேணும். இதில் வந்தால் தான் தமிழ் திரையுலகம் நல்லாயிருக்கும். நிறைய காதல் படம் பார்த்துருக்கோம். நான் படம் பார்க்கல, ஆனால் ட்ரெய்லரும் சாங்கையும் பார்த்துட்டு யூகிக்க முடிஞ்சது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு சூப்பர் டூப்பர் ஹாட் சாங் கிடச்சிருக்கு நம்மளுக்கு. நீ இங்கிலீஷிடி நான் டங்கிலீஷிடி, ஆமாம் உனக்கு சூப்பர் ஃபேஸிடி உங்கள் அப்பன் டம்மி பேசிடி.
இங்கே நிறையா பேர் டம்மி பீஸ் இருக்கிறதுனால தான் நிறைய பேர் ஆடிக்கிருக்காங்க. அந்த டம்மி பீஸ்லாம் அறுவாலை தூக்கி வச்சுங்களேன், திருப்பாச்சி அறுவாலை. மவனே உங்கள் நாடகம்லாம் விலைக்கு ஆகுங்க. ஸ்ரீகாந்தாவா என்னோட எல்லா படத்துக்கும் ஹிட்டுக்கு அவர் காரணம். அவர் சாங்கு சிவகாசனா பார்த்துருப்பிய, கொடம்பாக்க ஏரியா ஓட்டு கேட்டு வரி அவர் தான். என்னத்த சொல்வேணுங்கோ வடுவாங்கா ஒருதுங்கோ, அதுதான் அவர். பழனியில் நிறைய படம், என்னோடய படம் ஹிட்டுக்கு மிகப்பெரிய காரணம். அதே மாதிரி இந்த படம் ஹிட்டுக்கு நீங்கள் தான் காரணம் ஆயிருக்கு. ரொம்ப ரொம்ப தன்மையான ஆள். ரொம்ப ஒரு அவருக்கு எந்தளவுக்கு எனர்ஜி இருக்கோ அந்தளவுக்கு ஒரு தன்மை, நன்றி உணர்வு எல்லாம் உள்ள ஒரு மியூசிக் டைரக்டர். என் படத்துக்கு அந்தளவுக்கு தவிர அதை விட அதிகமாக பண்ணியிருக்கிய. எனக்கு கொஞ்சம் பொறாமையாக போச்சு இந்த மாதிரி எனக்கு போடலேன்ட்டு. நம்ம வந்து இங்கிலீஷ் டமிங்ஸ்லாம் வரலையே நம்மளுக்கு. அவங்க அப்பாவோட அந்த கானா சாங் சாயல் இருக்குது. உண்மையிலே சாங் ரொம்ப ரசித்தேன். அது சில சாங் தான் முடியும் போது ஏன்டா முடிஞ்சுன்னு தோணும் நம்மளுக்கு. அந்த சாங் முடியும் போது அதுக்கு முடிஞ்சிச்சு அப்படின்னு ஒரு தோணுச்சு. அப்போ ஹிட்டு சார், அப்போ ஹிட்டு தான். சரி, மேட்ருக்கு வருவோம். இனிமேல் தான் வருவேன். இப்போ தான் டைட்டில் முடிச்சிருக்கு சார். நீங்கள் மெயின் பிக்சர். நிறைய காதல் படங்கள் தமிழ் திரையுள்ள வந்திருக்கு. அப்போ தேவதாஸ், வசந்த மாளிகை, வாழ்வே மாயம், பயணங்கள் முடிவதில்லை, ஒருதலை ராகம், கிளிஞ்சல்கள், சமீபத்தில் விஜய் சேதுபதி நடித்த 96. இது காதல் படம் காதலாக தான் இருக்கும். காதலன் காதலிக்கு மனசை பொறி கொடுப்பான், இல்லை காதலி வந்து காதலன்ட்ட மனசை பறி கொடுப்பான். அவங்களுக்கு ஜாதி மதம் அதில் எதுவுமே இருக்காது. லவ் மட்டும் இருக்கும். மனசு மட்டும் இருக்கும். இதயத்தை இப்போ பரிமாறிக்குவாங்க, வேறு எதுவுமே இருக்காது. இது வரைக்கும் அந்த காதல் படங்கள் அப்படி தான். மக்கள் லவ் ஸ்டோரி தான் பார்ப்பாங்க. லவ் பண்ணுற ஆளுக்கு அது 10 தடவை பார்ப்பான். அது மேட்ரு. லவ் பண்ணு நினைக்கிறவன் அவன் 5 தடவை பார்ப்பான். இது வரைக்கும் இப்படி தான் அந்த லவ் ஸ்டோரிலாம் வந்திருக்கு. நான் அந்த ட்ரெய்லர் பார்த்ததுக்கப்புறம் இது அந்த வகையான லவ் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு எனக்கு. இது வேறு ரூட்டுன்னு தெரிஞ்சு போச்சு எனக்கு. நம்ம சோழ ஆறுமுகம் எங்கேயோ வேறு ரூட்டுக்கு வராரு, சமுதாயத்துக்கு நல்ல விஷயத்தை சொல்ல வராரு. என்னை பற்றி நான் சுருக்கமாக புரிஞ்சுக்கிட்டது, இது ஒரு காதல் விழிப்புணர்வு படம். அப்போல்லாம் லவ் ஸ்டோரி லவ் படத்துக்கு ஒன்று போடுவாங்கன்னா, இது காதலர்கள் அவசியம் பார்க்க வேண்டிய படம் போடுவாங்க. இது பெற்றவர்கள் அவசியம் பார்க்க வேண்டிய படம். கரெக்டாக சொல்கிறது. அது ட்ரெயிலர் பார்த்து கொஞ்சம் புரிஞ்சுட்டு காசு பேசியிருக்கேன். ட்ரெயிலருக்கு எப்படின்னா படம் பார்த்து என்ன வேலை பேச தெரியல எனக்கு. ஏன்னா இப்போ காதல் வேற மாதிரி இருக்குது. எல்லோரும் சிலருக்கு ஜாதி மதம் மொழி ஏழை பணக்காரன் இது எதுவுமே இல்லாமல் லவ் பண்ணுறான். பதில் எதையும் பார்க்காம அதுதான் அங்கே புரிஞ்சமான லவ். அதுதான் தெய்வீகமான லவ். எங்கே இந்த ஜாதி பொண்ணைத்தான் லவ் பண்ணணும், அதுக்கு எவ்வளோ சொத்து இருக்குது இது இருக்குன்னு பார்த்து லவ் பண்ணால் அது புனிதம் இல்லை, அது சாக்கடை. அதை அடையாளம் காணணும். ஒரு பொண்ணுகிட்ட மனசை பறி கொடுத்து லவ் பண்ணணும். கண்டதும் காதல் பாங்கில் அது லவ். ஒரு பொண்ணை ஒருத்தன் ஏமாற்றி லவ்ங்கிற பேரில் ஏமாற்றி அவளை லவ் பண்ணான்னா அவனை விட கொடூரமானவன் ஒரு மிருகம் யாருமே இல்லை. அங்கே தான் இங்கே நிறையா பெண்கள் இங்கே ஏமாந்து போகிறாங்க. அதனால் சொன்னேன், இது வந்து ஒரு காதல் விழிப்புணர்வு படம். பெண்களெல்லாம் பார்க்க வேண்டிய படம் இது. இங்கே தான் சமீபத்தில் மோகன்ஜி அந்த புரட்சி ஆரம்பிச்சு நினைக்கிறேன். நம்ம என்ன சொல்கிறோம், யாருமே லவ் பண்ணக்கூடாது சொன்னதான் சார் தப்பு. யாருமே லவ் பண்ணக்கூடாது. லவ் பண்ணுறது ஒரு தவறான விஷயம். அப்பா அம்மா சம்மந்தம் இல்லாமல் சமூகத்தில் லவ் பண்ணணும் இதெல்லாம் சொன்னா தான் நம்ம கொஞ்சம் பழமையில் இருக்குன்னு அர்த்தம். நம்ம அப்படி சொல்லையே. ஜாதி பார்க்காம லவ் பண்ணுற ராஸ்கல்னு வரும். நம்ம ஜாதி பார்க்காத, மதத்தை பார்க்காத. லவ்வில் ஒன்லி அன்பு தான் இருக்கணும், வேறு எதுவுமே இருக்கக்கூடாது. குறி வச்சு லவ் பண்ணுறதுக்காக மீனா அது தூண்டில் போட்டு பிடிக்கிறதுக்கு காதல். இதில் நிறைய பெண்கள் வந்து ஒரு காதலை ஃபுல்லாக லவ் பண்ணி அப்பா அம்மாலாம் தூக்கி போட்டு லவ்னு போயிடுறாங்க. அது தப்பு சொல்ல, அவன் கரெக்டாக தான் ஓகே.
அந்த காதலன் கரெக்டான ஆளாக இருந்தால் உண்மையான லவ் பண்ணி கல்யாணம் பண்ணால் பிரச்சனை இல்லை. மாவனை நீ அந்த பொண்ணை ஏமாத்திருந்தேன்னா தப்பு. அதை சொல்கிறது தான் இந்த காடு வெட்டி. இது காடு வெட்டில் இது பலர் வெட்டிடும். பலர் என்னென்ன பலரோட அந்த கெட்ட எண்ணங்களை வெட்டி போட்டும். சோலை ஆறுமுகம் ஒரு நல்ல விஷயம் சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக அந்த படம் ஆறு சொன்னாங்க தென் மாவட்டத்தில் வெற்றியடை வைப்போம்ட்டு. இது தமிழ்நாடு முழுக்க வெற்றியடையணும் சார். அது என்ன தென் மாவட்டம் வட மாவட்டம் இது எல்லா மாவட்டமும் பொதுவான படம். அது எல்லா வெற்றியடையும். இன்னொன்று நான் வந்து இந்த பெண்கள் லவ் பண்ணுற பெண்கள் இதுக்கு மட்டும் இல்லை. இன்றைக்கி நிறைய பேர் பெண் முன்னிட்டாங்க, ஆணுக்கு நிகர் பெண் உரிமையெல்லாம் மீட்டுட்டோம். நிறைய பொய் சார், எல்லாம் பொய். இங்கே சில இடங்களில் இப்போ எங்கள் தமிழ் திரையுலகில் சரி திரைப்படங்களையே இன்றைக்கி பெண்களை யாரும் அவமானப்படுத்துகிறாங்க. ஒரு அரசியல் மேலே ஒரு அரசியல்வாதியே சொல்கிறாங்க நாங்கள் பெண் உரிமைக்கு போராடுறோம், பெண்ணுக்கு சமூகம் கொடுத்துன்னு சொல்கிற அரசியல்வாதியில் இந்த தமிழ் பட நடிகைகளை பார்த்தா ஐட்டங்கிறாங்க. அப்புறம் எப்படி நேர்ந்து அவர் சொல்லிட்டா ஓகே. நம்ம சினிமாவில் யார் கண்டனம் தெரிவித்தா? திரையுலகில் ஒரு பெண்ணுக்கு அவமானம்னா முதல்ல எல்லாருமே குரல் கொடுக்கணும், கண்டனம் தெரிவிக்கணும். அதுதான் சார் ஒற்றுமை. இப்போ எங்கேயோ எம்எல்ஏக்கெலாம் தண்ணி அடித்து கூத்தடிச்சாங்க, எல்லாம் தெரிஞ்ச கதை தான். அது பெருசாக மக்களுக்கு படலை, மீடியாவுக்கு பெருசாக படலை. அங்கே ஒரு நடிகை போயிட்டு வந்தாங்கன்னா அதுதான் பெருசாக. நடிகை போச்சா போகலையா, ரூபா வாங்கிச்சா வாங்கலையா, எனக்கு கேடுகட்டும் உலகம். மக்கள் பிரதிநிதி, மக்கள் ஓட்டு போட்டு சட்டசபைக்கு அனுப்பியிருக்காங்க, கோட்டைக்கு அனுப்பியிருக்காங்க. அவங்க குடிச்சிட்டு கூத்தம் கும்பல் அடிச்சிருக்காங்க. அது தப்புன்னு யாரும் படலை. யோசிங்க. யாரை கேட்டுமா ஏன்டா கும்பல் அடிச்சிய, எங்கள் தொகுதிக்கு வராம இங்கே ஒரு இடத்துல அடைஞ்சிருந்திய, மக்கள் வரி பணம் தான் நீங்கள் கொள்ளடிச்ச பணம், இந்த பணம் எப்படி வந்துச்சு? இதை கேட்குறதுக்கு வக்கு இல்லை. யாரோ சொல்லிட்டாரோ ஒரு அரசியல்வாதி நடிகை போட்டு வந்துட்டு அது போனது உண்மையா நிஜமா எவ்வளோ பணம், இதில் ஆர்வம் காட்டுறோம். அப்போ என்ன அப்புறம் ஒரு பொண்ணு ஆகணும்னா அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துரும். திருப்பி கேட்கணும், அவங்க போனாங்களா போக பிரச்சனை இல்லை, நீ ஏன் கூத்தடிச்ச, நீ ஏன் இங்கே தண்ணி ஆட்டம் போட்ட, திருப்பி கேட்கணும் சார். வழக்கு போட்டோம். மக்கள் பிரதிநிதி தான். நாங்கள் மக்கள் பிரதியே எந்த அடிப்படை மக்கள் கேள்வி கேட்கலாம். அதனால் இந்த மாதிரி படங்கள் எப்படி காதல் வயப்படுற பொண்ணுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற படமோ அதே மாதிரி எந்த ஒரு நடிகையாக இருக்கட்டும், சாதாரண விவசாய குடும்ப பொண்ணாக இருக்கட்டும், எல்லாருக்கும் ஒரு பாதுகாப்பு வேணும். யார் யாரும் அசிங்கப்படுத்தக்கூடாத ஒரு சூழ்நிலை வரணும். காடு வெட்டி மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும். இயக்குனர் அடுத்து நிறைய படங்கள் உடனே படம் கமிட் ஆகி நீங்கள் டக்குன்னு வேறு மாதிரி மாறிடாமல் இதே மாதிரி மக்களுக்கு கருசு படமாக எடுங்க. இந்த பிடிச்சிருக்கு பெரிய லாபம் கிடைச்சி இதே மாதிரி அவங்க படத்தை தொடர்ந்து எடுக்கணும். இந்த டீமுக்கு எனக்கு நன்றியை தெரிவித்துக்கிறேன். நன்றி, வணக்கம்.